வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குருவிக்குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஊத்தப்பம் செய்ய போகிறோம். சுரக்காயில் நீர் சத்து மட்டும் இல்லைங்க, நார் சத்து இருக்குது, விட்டமின் ஏ, சி, இரும்பு சத்து, இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நீர் சத்து, நார் சத்து இருக்கிறதுனால நல்லா டைஜஸ்ட் ஆகுது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த சுரக்காயை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. சொரக்காவை தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 4 வேக வச்சு எடுத்துருக்கேன். மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சொரக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கிறதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ஊற வச்சுருக்கிற பச்சரிசியும் போட்டு இஞ்சி மிளகும் போட்டு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த அளவு இருக்கட்டும். இப்போ இந்த மாவில் பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த சொரக்காவை போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா மாவு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. அப்போ தான் ஊத்தப்பம் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த மாவுக்கு தாளிச்சிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் செவந்து வரட்டும். ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 3 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டு இதை இப்போ மாவில் சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ ஊத்தாப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம்.
இதே மாதிரி அடுத்தடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க. 2 வெங்காயம் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு, பூண்டு 2 பல், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி. இதுக்கு தயிரும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சுரைக்காய் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம குருவி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.